கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் ஒரு சில வசனங்களை தியானித்து இரவு பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஏசாயா 33 அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஆம் பிரியமானவர்களே, யார் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவார்கள் என்றால், நீதியாய் நடக்கிறவர்கள், நேர்மையாய் நடக்கிறவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்கள், அநியாயமான காரியங்களுக்கு விலகி வாழ்கிறவர்கள் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். நீதியாய் வாழும்போது, நேர்மையோடு வாழும்போது, உண்மையோடு வாழும்போது அந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 32 அதிகாரம் 17 வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம் நீதியான காரியங்களை செய்யும் போது நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் தங்கியிருக்கும். நீதியின் பலன் அமெரிக்கையும் சுகமுமாம். நம்முடைய குடும்பம் சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் நம் நீதியான காரியங்களை செய்ய வேண்டும், நீதியான கிரியைகளை செய்ய வேண்டும், அநியாயமான காரியங்களுக்கு விலகி வாழ வேண்டும். நீதியாய் நடக்கும்போது தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, செம்மையானவைகளை பேசி உண்மையான காரியங்களை நாம் பேச வேண்டும், பொய்யான காரியங்களை வெறுக்க வேண்டும். நாம் உண்மையோடு வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு குறைவும் நமக்கு வராது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்படுகிறதா? நீதியாய் நடக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து தீமையான காரியங்களை செய்து மற்றவர்களை துன்பப்படுத்தி ஏமாற்றி அதனால் வருகிற ஆதாயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெறுக்க வேண்டும். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து தீமையான காரியங்களை செய்து அதனால் நாம் ஆதாயத்தை எதிர்பார்ப்போம் என்றால் அது பாவம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிதானங்களை நாம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சம் வாங்குவது பாவம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, யாத்திராகமம் 23 அதிகாரம் 8 வசனத்திலே, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் லஞ்சம் வாங்கக்கூடாது, பரிதானங்களை வெறுக்க வேண்டும். உண்மையாய் நமக்கு வருகிற வருமானங்கள் போதும் என்று வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 5 அதிகாரம் 23 வசனத்திலே, பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. பரிதானத்தை வாங்கிவிட்டு லஞ்சத்தை வாங்கி கொண்டு குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறவர்களுக்கு ஐயோ. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நியாயமாய் வாழ வேண்டும், உண்மையோடு வாழ வேண்டும், பரிதானத்தை வெறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறியே இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே,
இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கேட்கக்கூடாது. தீமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாது. பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களுக்கு, பொல்லாப்பான காரியங்களுக்கு நம் இடம் கொடுக்கக்கூடாது. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாங்கான காரியங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரம் முழுவதும் இருளாக மாறிவிடும். இருளான காரியங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி வாழ வேண்டும். நீதியாய் நடக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும். பரிதானங்களை நாம் வாங்கக்கூடாது. இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை நாம் கேட்கக்கூடாது. பொல்லாப்பான காரியங்களை நாம் பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவன் நம்மை உயர்த்துவார். கண் மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எந்த சத்துருக்களின் கிரியைகளோ தீங்குகளோ நம்மை தொட முடியாது. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நம்முடைய குடும்பத்திலே அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குறைவுகளும் வராது. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நீதியாய் நடக்கிறோமா? உண்மையான காரியங்களை பேசுகிறோமா? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நீதியான காரியங்களை செய்யும்போது நம்முடைய குடும்பத்திலே சுகம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நேர்மையோடு வாழும்போது, உண்மையோடு வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, பொல்லாப்பான காரியங்களுக்கு விலகி, தீமையான காரியங்களுக்கு விலகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஆசீர்வதிங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்குங்காரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க. என் தேவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. குடும்ப தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. ஆசீர்வதிங்க, உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுப்பீராக. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகையை செய்யட்டும். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதியில்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை தொடுவீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மற்றவர்களுக்கு முன்பாக நெந்தியோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்வீராக. உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க.
சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராக, ஆசீர்வதிங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.